கைஸ் நீங்க பார்த்து கொண்டிருப்பது கண்டுபிடி. இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சனோட ஒரு வேற லெவலான ஸ்பெஷல் எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா இதில் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சின்சன் வந்து சூப்பர் ஹீரோவாக இருப்பான், கூடவே நம்மளோட ஹீரோ சூப்பர் ஹீரோவாக இருக்கும். அப்புறம் எதிராளியாக நம்மளோட மிக்ஸி வந்து மான்ஸ்டராக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த எபிசோட் வந்து ரொம்ப ரேரு. ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வரீங்கன்னா மந்திர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட சின்சன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான். அங்கே வந்து பார்த்தா சாக்கோபி டவர் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்மளோட சின்சனது என்னது சாக்கோபி டவரா போடு வேற லெவலு அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். சூப்பராக அந்த இடத்துக்கு ஒரு அக்கா வராங்க. என்ன தம்பி உனக்கு இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வந்து நம்மளோட சின்சன் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட சின்சன் வந்து ஆமாக்கா இது எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க, ஆனால் காசு மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். டேய் சின்சன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு மிக்ஸி வந்து அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. உனக்கு அதெல்லாம் வாங்கி தர முடியாது, வா வீட்டுக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய சின்சனை வந்து அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. நம்மளுடைய சின்சன் வந்து மாமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி சின்சனை சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா வந்து எவ்வளோ கேட்குறத மாதிரியே தெரியல. ஸோ அப்புறம் ஒரு வழியாக நம்மளுடைய சின்சன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்த டைலர் நம்மளுடைய சின்சன் வந்து படுத்து தூங்கிடுறான். அப்புறம் எழுந்து பார்க்குறான், யாரும் இருக்க மாட்டாங்க. மா ஈமாவாரி எங்கம்மா போனீங்க, ஒரு வேளை இவங்க திரும்ப ஷாப்பிங் போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். என்ன தைரியம் என்னை விட்டு போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் அங்கே கதுக்கு முன்னாடி ஒரு சாக்கோபி இருக்கும். இதை பார்த்த முடிச்சு வந்து யாரா இது வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சின்சனும் சொல்கிறான். ஸோ அப்புறம் கது தந்து யார் வச்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போவான். முன்னாடி பார்த்தா அந்த கடையில் பார்த்தா சாக்கோபி டவர் வந்து இவனுக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். இதை பார்த்த முடிச்சு வந்து என்னடா இது இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். நம்மளுடைய சின்சன் வந்து ஐ ஜாலி ஜாலி சூப்பரு அப்படிங்கிற மாதிரி சின்சனை சொல்கிறான். ஆமாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்சன் வந்து ஹீரோ கிட்ட கேட்பேன். ஹீரோ வந்து அப்படின்ட்டு நம்மளுடைய ஹீரோ சொல்லும். ஸோ அப்புறம் அந்த இடத்துக்கு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வரும். இதை பார்த்து நம்மளோட ஹீரோ வந்து பயந்துக்கிட்டே நம்மளுடைய சின்சன் மேலே உட்காந்துரும். யாருன்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் நம்மளோட மிக்ஸி மாதிரியே இருக்குது. அந்த மான்ஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி காட்டுது. அதில் என்ன எழுதிருக்கோன்னா மிசைடான். ஸோ இதை நம்மளோட சின்சனை பார்த்துட்டு என்னது மிசைடானா இதெல்லாம் ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்ம மிக்ஸி வந்து அந்த சாக்கோபி டவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிற, எனக்கு அது வேணும் விடு அப்படிங்கிற மாதிரி சின்சனும் ஹீரோ ஓடிக்கிட்டே போகிறாங்க. அதுவும் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஒரு மலைக்கு மேலேயே அப்படி தாண்டி போயிடுது. இதை பார்த்து முடிச்சுட்டு வந்து என்னடா இது இவ்வளோ பெருசாக அதுவும் வேகமாக ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். அப்படியே நம்மளோட சின்சனை போயிட்டு இருக்க சொல்ல எதிரில் ஒரு கடை வருது. இவனும் என்னடா கதை அப்படின்ட்டு இவனும் உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு டிவி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் யாருன்னா நம்மளோட போ தான். பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ நம்மளோட போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா சாக்கோபீஸும் வந்து திருட்டு போகுது, ஆனால் அது யார் திருடுறாங்களே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி போ சொல்கிறான். இதை பார்த்து நம்மளோட சின்சன் வந்து என்னது எல்லா சாக்கோபியும் மறைஞ்சு போதா அப்படிங்கிற மாதிரி சின்சனும் ஆச்சரியத்தோட பார்க்குறான். இல்லை இது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் அந்த கடைக்குள்ளே இருக்கிறவர் என்ன தம்பி கடைக்குள்ள வரியா உள்ளவா, அப்படி வெளில போன நினச்சுன்னா வெளில போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. இதை பார்த்து சின்சனே என்னை மன்னிச்சிருக்க அங்கிள் தெரியாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். திடீர்னு அந்த அங்கிள் வந்து அப்படியே சாக்கோபியில் ஒரு மான்சர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மாறிடுறாரு. அப்புறம் சின்சனே நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சின்சன் கேட்குறான். இந்த மாதிரி நான் ஒரு ஃபேரி அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுவோம். என்னது ஃபேரியா, நீ பார்க்க ஒரு வெட்டு மாதிரி இருக்க, நீலாம் ஃபேரியா ஏன் புழுவுற அப்படிங்கிற மாதிரி சின்சன் கலாய்க்கிறான். டீ என்னடா என்னையே கலாய்க்கிறேன், எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த மான்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். அதை விட முதல்ல நீ அந்த மலை மேலே போ, அந்த மலை மேலே போனால் நீ இந்த சாக்கோபீஸ்லாம் காப்பாற்றலாம், சீக்கிரம் அங்கே போ. அப்புறம் முடிச்சுன்னு எனது இது மேலே போனோமா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். அப்படின்னா இந்த மலையில் போ, இந்த மலையில் போனீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும், அதில் சாக்கோபி வாசனை பூ மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மை சொல்லும். இவனும் சரி அப்படின்ட்டு உள்ளே போகிறான். ஸோ அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அந்த பொம்மை சொன்ன மாதிரியே நிறைய பூக்கள் இருக்கும். இதில் எங்கடா அந்த சாக்கோபி பூ அந்த தேர்றது அப்படிங்கிற மாதிரி சின்சனும் ஒவ்வொரு பூவாக மோந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்புறம் ஒன்று சொன்னது வந்து ஞாபகம் வருது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்றத. நான் வேறு சீக்கிரம் போகணுமே அப்படின்ட்டு இதில் எங்கடா தேர்றது அப்படிங்கிற மாதிரி சின்சனை யோசிக்கிறான். அப்புறம் அங்கே பார்த்தா முன்னாடி ஒரு 3 பூ மட்டும் பயங்கரமாக ஜொலிக்குது. ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு மோக்கம் பிடிக்கலாம். மோக்கம் பிடி பார்த்தா அது சாக்கோபியோட ஸ்மெல் வரும். ஒருவேளை இதை தான் இருக்கும் போல அப்படின்ட்டு நம்மளோட சின்சன் வந்து ஒன்னத்தை வந்து பிக்கிறான். பிச்சுட்டு இது வேலை சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே பிழிஞ்சு அதோட சாரை வந்து நம்மளுடைய சின்சன் குடிக்கிறான். அதோட சூப்பராக இருக்கே தேனு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். இந்த ஹீரோ நீயே டேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு நம்மளுடைய சின்சன் வந்து ஹீரோக்கு கொடுப்பான். 2 பேரும் குடிச்சிட்டு நம்மளுடைய சின்சன் வந்து அந்த பூ மாதிரி மாறிடுறான். நம்மளுடைய ஹீரோ பூ மாதிரி மாறிடும். அப்படி மாறுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சின்சன் வந்து அப்படியே ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறான். கூடவே நம்மளுடைய ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோவாக மாறிடும். அப்புறம் இங்கே நம்மளோட மிக்ஸி காட்டுறாங்க. மிக்ஸி வந்து உலகத்தில் இருக்க எல்லா சாக்கோபையும் இங்கே எடுத்துன்னு வந்து பாதுகாத்துட்டு இருப்பான். அப்புறம் நம்மளுடைய சின்சனோ ஹீரோ வந்து ஒரு பிளேனில் ஏறி அந்த சாக்கோபீஸ்லாம் காப்பாற்றுக்காக வருவாங்க. சாக்கோபி அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். அந்த பிளேனிலேருந்து சாக்கோபீஸ்லாம் அட்டாக்காக வரும். இதனால் நம்மளோட மிக்ஸி வந்து எழுந்துக்கிறாங்க. யாரா இது அப்படின்ட்டு நம்மளோட மிக்ஸி வந்து அப்படியே ஒரு 2 ராக்கெட் லான்ச்சர் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. அது கரெக்டாக போய் நம்மளுடைய சின்சனோட பிளேனில் போய் விழுந்துடும். என்னடா இப்படி பட்டாலே அப்படிங்கிற மாதிரி சின்சனும் அப்படியே அவனோட பிளேன் வந்து அப்படியே கீழே விழும்.
ஸோ அப்புறம் ஒரு வழியா நம்மளோட ஷின்சனும் ஷீரோ வந்து சேஃப் லேண்டிங் பண்ணிடுறாங்க. அந்த பிளேனை வந்து மறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுறது ஷீரோ அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். ஸோ அந்த இடத்துக்கு நம்மளோட மிக்ஸி வந்துடுறான். அப்புறம் நம்மளோட ஷின்சன் வந்து இதோ பாரு அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சன் வந்து ஒரு பைக்கை எடுத்துட்டு வந்து வேகமாக ஓடிட்டு வரான். அந்த மான்ஸ்டரும் வந்து நம்மளோட ஷின்சன் பின்னாடி தொத்திட்டு வரும். கடைசியில் ஒரு மலை உச்சத்துக்கு வந்து நம்மளோட ஷின்சன் வந்து விட்டுருவான். நம்மளோட மிக்ஸி வந்து அந்த மலை உச்சிலேருந்து கீழே உள்ள பாப்பா. அப்புறம் மிஷின் வந்து எட்டி விடுறான். கீழே விழு அப்படின்ட்டு. ஆஹா நான் விழ மாட்டேன் அப்படின்ட்டு இன்னொன்று வந்துடும். என்ன நிக்கல தள்ளிவிடுறியா அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சனை பிடிச்சிரும். ஹஹா இப்போ என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளோட ஷீரோ வந்து பிடிக்க வரும். நம்மளோட ஷீரோ பார்த்தீங்கன்னா மெதிக்க வரும். நம்மளோட ஷீரோ அங்கங்கே தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம மிக்ஸி வந்து அந்த ஷீரோ அடிக்கிறதுக்காக அங்கங்கே மிதிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இடமே பார்த்தி அப்படின்னா உடஞ்சிடுது. நம்மளோட மிக்ஸி கீழே விழுறாங்க. நம்மளோட ஷின்சனை கீழே விழுறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட ஷீரோ வந்து வத்தத்தோட இருக்கும். ஏன்னா ஷின்சனும் கூட விழுட்டானே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா நம்மளோட ஷின்சன் வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருப்பான். நம்மளோட மிக்ஸி மட்டும் கீழே விழுந்திருப்பாங்க. அப்புறம் மிக்ஸி உடம்புல இருந்து புரிபுரி சைமன் வருவான். ஸோ அந்த புரிபுரி சைமன் வந்து இது செத்ததுனால அதோட ஆவி வந்து மேலே போகுது. அது சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போதா நம்மளுக்கே தெரியாது. அப்போ நம்மளோட ஷின்சன் வந்து இந்த புரிபுரி சைமன் தான் இந்த உடம்புக்குள்ள இருந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். அப்புறம் நம்மளோட ஷின்சன் வந்து கனவுல இருந்து எழுதுக்கிறான். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கனவு தானா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வத்தத்தோட தோணும். ஒரு வழியாக எழுந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஆரியோ வந்துட்டாரு. அப்பா குரலே அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். அப்புறம் நம்ம ஆரி வந்து ஒரு பேக்கை தருவார். என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். காவாபூச்சி வந்து நிறைய வாங்கிட்டாரு. அதில் மீதி இருந்தது உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்லுவார். நம்மளோட ஷின்சனும் ஆர்வத்தோட அதை வந்து திறந்து பார்க்குறான். பார்த்தா 6 சாக்கோ பீஸ் இருக்கும். இதை பார்த்து நம்மளோட ஷின்சன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் மிக்ஸி வந்து என்ன ஷின்சன் இப்பயாச்சும் சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். உச்ச கட்டத்தில் இருக்கேன். இந்த சாக்கோபி யாருக்குமே தர மாட்டேன். எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் பற்றினா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இருக்கும் டாடா பை பாய்.